ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் போட போகிறதுக்கு முன்னாடி நான் டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம போட போகிற டயக்ராம். இது சைக்கிள் ரிம்முன்னு கூட சொல்லலாம். ரிம் டைப்பில் இருக்குது, ஆனால் இது அப்ராக்சிமேட்டாக ரிம்முன்னு சொல்ல முடியாது. ரிம்மில் இந்த இடத்துல கொஞ்சம் கட் ஆகும். இது நார்மல் ஒரு கியர் மாதிரி சொல்லலாம், கியர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே கீவே இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் 93. இன்னர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சர்க்கிளுக்கு இது 140 டயா. நான் சென்டர் 36, இந்த டயா 88. சாம்பரு இங்கேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபில்லட்டு. நான் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 69 சம்திங், 69 or 68 எனக்கு கரெக்டாக தெரியல இதில். ஸோ நான் 68ன்னு வச்சுருக்கேன். நான் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. இது 5. இங்கிருந்து இது வரைக்கும் 115. இங்கிருந்து இது வரைக்கும் 23.6 வரும். இந்த ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23. இது மொத்தம் 26 இருக்குது இந்த கியர்ஸு. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2020. சேம் ஃபைலு நியூ போயிட்டு அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்டில் வச்சு ஜஸ்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 93. 93னா டயா 186 வந்துடும் கரெக்டாக. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ சென்டர் லைன் எடுத்துக்கிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. வெர்டிக்கலாக போட்டுக்கோங்க கரெக்டாக. நான் இப்போது நார்மல் லைன் எடுத்துக்கிட்டு ஆங்கிள்டாக ஜஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 டிகிரி வரும். அதோட டோட்டல் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 115. நான் இப்போ எகைன் லைன் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு வெர்டிக்கலாக போட்டுக்கோங்க. தென் ஆங்கிள்டாக இந்த லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க சர்க்கிளை. நான் இப்போ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23 வரும் கரெக்டாக. ஓகே, அது மேலே டிஸ்டன்ஸ் கொடுத்தா கரெக்டாகிடும். இப்போ மேலே இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5. சரி, இது கரெக்டாக வந்துடுச்சு. நான் இப்போது எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். ட்ரிம் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லி டிஃபைன் போயிடும். பிகாஸ் நம்ம அந்த ஆங்கிள் லைனை டிஃபைன் பண்ணால் கரெக்டாக ஃபுல்லி டிஃபைன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த 3 லைனும் செலக்ட் பண்ணி சர்க்குலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் சர்க்குலர் 26. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அது 26 வந்துடும் கரெக்டாக. சரி, கரெக்டாக வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. நான் இப்போது கரெக்டாக எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கிட்டா ஷேடட் ஸ்கெட்சாக வந்துடும். ஸ்கெட்சில் எந்த ஒரு கேப்பும் இல்லைன்னா கேப்பும் இல்லைன்னா ஸ்கெட்ச் 3Dக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகும். சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னா மாறாது. சரி, அதேமாரி இந்த பிளாக் கலர் ஃபுல்லுத்துலேயும் வரணும். ஓப்பன் ஒயிட்டில் இருந்தால் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது, கான்டூரில் எடுத்துக்கும். சப்போஸ் எதாவது அப்படி இருந்துச்சுன்னா கட் பண்ண மாட்டிங்கன்னா கான்டூரில் எடுத்துக்கும். சரி, அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 20. நான் இப்போது ஃப்ரண்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நார்மலில் கொடுத்து நார்மலாக ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஸ்மால் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 140. ஜஸ்ட் ஓகே, இது கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இல்லை. நான் இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான், சாரி ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி தான். இப்போ போகிறது ஸ்கெட்ச்டு 1. நான் இதோட டயா 17 கரெக்டாக. சேம் இதையும் சர்க்குலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணி 120 டிகிரிக்கு கரெக்டான ஆங்கிளில் கொடுத்துக்கலாம். 3 கொடுத்தீங்கன்னா 120 ஆயிரும்.
360 divided by 3 120 எடுத்துக்கும். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்கணும் இங்கே. ஓகே கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து சேம் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 88 வரும். 88 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கரெக்டாக ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இதேமாரி பின்னாடி கொடுக்கணும். பின்னாடி ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து சேம் 88க்கு சர்க்கிள். ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடு. இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 88. நான் ஃபோனில் டயக்ராம் பார்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ஃபோனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 88 மைனஸ் 54 34 வந்துடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது இன்னர் கட் போடணும். நார்மலாக ஒரு சர்க்கிள் டயை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரும்? 36. ஓகே. இப்போது சென்ட்ரல் லைன் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் லைன் எடுத்துகிட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. வெர்டிக்கலாக போட்டுட்டு அதை வந்து டிஃபைன் பண்ணுறது 23.60க்கு டைமென்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஆஃப்செட் எடுத்துகிட்டு 6.50 ஆஃப்செட் டிஸ்டன்ஸு. லெஃப்ட் சைடு ஆஃப்செட்டு, ரைட் சைடு ஆஃப்செட் கொடுக்கணும். இங்கே ரிவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு வந்துடும். நான் இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போது எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நான் இப்போ வந்து டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி டிஃபைன்டுக்காக இப்படியே வச்சு போட்டால் கூட கட் ஆகும். ஜஸ்ட்டு ஃபுல்லி டிஃபைன் வரணும். ஸோ டைமென்ஷன் கொடுத்தாகணும். இங்கே 13. ஜஸ்ட் நான் இப்போ வந்து இதை வந்து வெர்டிக்கல் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் ஆகிட்டு ஜஸ்ட் இப்போ ஓகே ஃபுல்லி டிஃபைன்டு காமிக்கலை. ஸோ அதுக்கு டைமென்ஷன் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு டைமென்ஷன் கொடுத்தா கரெக்ட் ஆகும். ஓகே கீழே ஃபுல்லி டிஃபைன் வந்துடுச்சு. ஓகே ஜஸ்ட் இருக்கிற டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன் வந்துடும். இப்போது ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் போயிட்டு த்ரோ ஆல் கொடுத்துருங்க. அது வந்து ஃபுல்லாக கட் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ வந்து சேம்பர் பண்ணணும். சேம்பர் வந்து 2. ஓகே ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த 2 அப்படியே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சேம் 2 தான் இங்கேயும். நான் இப்போ வந்து ஃபில்லட்டு சேம் ரேடியஸ் 5 இன்னர் எட்ஜ்லேயும் அவுட்டர் எட்ஜ்லேயும் கொடுக்கணும். சர்க்கிளுக்கு இன்னர் எட்ஜ். ஓகே இது என்னண்டல இது எதுவும் அப்டேட் போல் லைட்டாக பக் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நான் ஓகே இப்போ வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. பின்னாடி பண்ண எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிட்டு அது வந்து கரெக்டாக 30 வரும். 15 வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 69 இதில். அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.